காலையில் 6 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் என்னோடய வேலைகள் வந்து கடகடன்னு வந்து செஞ்சு முடிச்சுட்டேன். காலையில் திருவாசல் வேலையை முடிச்சுட்டு வந்தது, சமையல் வேலையை வந்து செஞ்சு இன்றைக்கி சமையல் வந்து மீல் மேக்கரும் பட்டாணி போட்டு கறி குழம்பு சுவையில் வச்சு பண்ணியிருந்தேன். அது சாதத்துக்கும் தோசைக்கு 2த்துக்கு தான். அது பட்டாணி கொஞ்சம் சேர்த்தே தான் வேக வச்சிருந்தேன். ஒரு 11 மணிக்கு சுண்டல் பண்ணி வந்து சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு பாத்திரம் விளக்கல. இப்போ சமைச்ச பாத்திரம் சொல்லிட்டு நிறையவே சேர்ந்துருச்சு. அதை விளக்கிட்டு அவங்க ஆஃபீஸ் போனதுக்கு அப்புறமா கைடு வந்து பார்த்திங்கன்னா 2 நல்ல துணியை வந்து மடிக்காமலே வச்சுருந்தேன். ஷெல்ஃபும் கொஞ்சம் கலைஞ்சி தான் இருந்தது. துணியெல்லாம் மடித்து ஷெல்ஃபில் அரேஞ்ச் பண்ணி அதையும் வந்து அடுக்கி வச்சுட்டேன். வீடு ஃபுல்லாக பெருக்கி தள்ளிட்டு ஓரளவு எல்லாமே கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டேன். சோஃபா செட்டும் கொஞ்சம் க்ளீன் பண்ண வேலை இருந்தது. க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கும் கவர் போட்டு விட்டுட்டேன். மிஷின்லேயும் வந்து துணியும் போட்டு விட்டுருந்தேன். 2 நாளாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பெட்ஷீட்டு பில்லோ கவர்னு சொல்லிட்டு மிஷின் வந்ததுக்கப்புறமா அதில் துவச்சிட்ருக்கிறேன். கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. துணி காய வச்சுட்டு அதுக்கப்புறம் செப்பல் ஸ்டாண்டு கொஞ்சம் கலைஞ்சிருந்தது. அதையும் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு தேவையில்லாத செப்பலை வந்து தூக்கி போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் ஆகிட்டு நானும் வெட்டிக்குட்டி வந்து தோசை சுட்டு சாப்பிட்டோம். இதுக்கே மணி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 9 ஆகிடுச்சு.